சிவாயிடம் திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூர திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வு இன்று 188வது நிகழ்வை எட்டியுள்ளது. அண்ணாமலையாருடைய கருணையும் நம்பி ஆரூரருடைய கருணையும் காரணமாக இந்த பொழிவை, இன்றைய பொழிவு நமக்கு ஒரு விளக்க உரையாக அமைய இருக்கின்றது. இந்த விளக்க உரை 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய 25வது திருப்பதிகம், அதாவது கோல மலர் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருவாலி அமுதனார் அருளி செய்த கோயில் திருப்பதிகம். இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக பவித்ரா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு மருத்துவர், அது மட்டுமல்லாமல் முனைவர் பட்டமும் பெற்றவர்கள். 2, அதாவது டாக்டர் அப்படின்னு நாங்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருப்போம். ஆனால் அதை வாங்குவது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு உழைப்பு இருக்கணும் அதற்கு பின்னால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த உழைப்புக்கு பின்னால் பெருமான் மேல் கொண்ட அன்பும் காதலும் தான் முக்கியமான காரணம் என்பது அவர்களே நிறைய பொழிவுகள்லையும் தனிப்பட்ட முறையில் பேசும்போதும் நிறைய சொன்ன ஒரு விஷயம். அப்படிப்பட்டவர் தான் இன்று நமக்கு கோல மலர் என்ற அந்த பதிகத்திற்கு விளக்கம் கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான், வளர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். எம்மை ஆட்கொண்ட பேரூர் பச்சை நாயகி அம்மன் உடனுரை பட்டி பெருமான் திருவடிகளுக்கும், ஞான குருவாகி எம்மை வழிநடத்தும் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகளுக்கும், இந்நிகழ்வை கண்டுகளிக்கும் அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடிகளுக்கும் எனது முக்கரண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை இன்று தொடர் நிகழ்வில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருவாலி அமுதனார் அருளி செய்த 25வது பதிகம். இது தில்லையில் அருளி செய்யப்பட்ட பதிகம். தலைவன் மீது அன்பு கொண்ட தலைவி அவனை எப்பொழுது காணப்போகிறேன், அவனது திருவடிகளை எப்பொழுது நான் சென்று தரிசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்படியா அமைந்த பாடல்களை கொண்டதுதான் இந்த பதிகம். மேலும் இதுவும் நம்ம 23வது பதிகம் எப்படி அந்தாதி முறையில பார்த்தோமோ அதே போல அந்தாதி முறையில அமையப்பெற்றது. தில்லையின் சிறப்புகளை கூறி, தில்லை பெருமானின் சிறப்புகளை கூறி, அவனே நினைந்து கொண்டிருக்கும் அந்த தலைவியின் ஏக்கத்தையும் அன்பையும் கூறும்படியாகவும் இருக்கு. பண் பார்த்தீங்கன்னா பஞ்சம பண்ணல அமையப்பட்டிருக்க இந்த பதிகம். முதல் பாடல், கோல மலர் நெடுங்கண் கொவ்வை வாய் கொடியேறிடையே பாலினை இந்நமுதை பரமாய பரஞ்சுடரை சேலுகளும் வயல் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏழுடை எம் இறையை என்று கொள் காண்பதுவே. அதாவது அழகான தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்களும் அங்க தில்லை நகர்ல இருக்க பெண்கள் கிட்ட, அதாவது இந்த தலைவியின் தோழி கிட்ட சொல்லும்படியா நம்ம இதை எடுத்துக்கலாம். தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்கள், கொவ்வை கனி போன்ற சிவப்பான வாயினை உடைய பெண்கள், அது கொடி போல இடையுடைய பெண்களே, நான் சொல்வதை கேளுங்கள். எங்களுடைய பெருமான் யார் தெரியுமா? அவர் பாலை போன்று இனிமையானவன், அமுதை போன்று தித்திப்பவன், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரஞ்சுடரை போன்றவன். அவன் எங்கு உறைந்திருக்கிறான் அப்படின்னா, சேல் என்ற மீன்கள் குதித்து விளையாடும் வயல்கள் சூழ்ந்த தில்லை நகரில் அவன் குடிக்கொண்டிருக்கிறான். அந்த இறைவனை நான் எப்பொழுது சென்று பார்ப்பேன், எப்பொழுது சென்று அவனை தரிசிப்பேன் அப்படின்னு கேட்கும்படியா இந்த முதல் பாடல் இருக்கு. அடுத்து 2வது பாடல், அந்த முதல் வரிய கடைசி வரியோட கூட்டுவிட் பொருட்கோள் போல நம்ம சேர்த்தி பொருள் எடுக்கணும். இந்த 2வது பாடல்ல, காண்பதி யான் என்று கொள் கதிர்மா மணியை கனலை ஆண் பெண் அரு உருவென்று அரிதற்கு அரிதாயவனை சேன்பனை மாளிகை சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலம் மாண்புடை மா நடம் செய் மறையோன் மலர் பாதங்களே. இப்போ பெருமானுடைய அந்த பொற்பாதங்களை
காண்பது யான் என்று கொள். அவனுடைய பொற்பாதங்களை நான் எப்பொழுது சென்று தரிசிப்பேன் அப்படின்னு நம்ம இங்க எடுத்துட்டு, அவன் யார் தெரியுமா? மாணிக்கம் போன்றவன், அப்புறம் நெருப்பை ஒத்த நிறத்தை உடையவன், கனலை போன்றவன். ஆண் என்றும் பெண் என்றும் அவனை சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அர்த்தநாரி சொரூபமாக இருப்பவன். அவனை உருவத்தோடு இருப்பவன் என்றோ அருவத்தோடு இருப்பவன் என்றும் சொல்ல முடியாது. அவன் அருவுருவாகவும் இருப்பான். இந்த தன்மையை நெஞ்சறிவொன்னா பெம்மானே அப்படின்னு சொல்லி நம்பி ஆரூரர் சொல்லுவார். இன்ன தன்மயன் என்றறிவொன்னா எம்மனை எலி வந்த பிரானே அப்படின்னு சொல்லி அருளி செய்திருப்பார் நம்பி ஆரூரர். அப்போ அவரை இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்மால சொல்ல முடியாது. அப்படி அவன் அறிதற்கு அப்பாற்பட்டு நிற்பவன். அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா சேன் பனை மாளிகை சூழ், அத சேனிற் பரந்த மாளிகைன்னு பிரித்து பொருள் கொண்டா உயர்ந்து நிற்கும் மாளிகைகளை கொண்டுள்ள தில்லை மாநகரில் அவன் குடிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய பொற்பாதங்களை நான் காண்பது எப்பொழுது அப்படின்னு இந்த 2வது பாடல்ல அந்த பெண் கேட்கிறார். 3வது பாடல், கள்ளவில் தாமரை மேல் கண்டு அயனோடு மால்படி பணிய ஒள்ளெரியின் நடுவே உருவாய் பறந்து ஓங்கிய சீர் தெல்லிய தன்பொழில் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்துள் எரியாடுகின்ற ஒருவனை உணர்வது அரிதே. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, தேன் சொட்டுகின்ற தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் மாலும் அயனும் பெருமானை சென்று அடியை முடியும் காண முயற்சி செய்தார்கள். அப்போ பெருமான் என்ன செய்தார்? உள்ளெரியின் நடுவே உருவாய் பறந்தோங்கிய அந்த நெருப்பு பிளம்பாய் எழுந்து வந்து பறந்து விரிந்து இருந்தார். அவருடைய அடியையும் முடியையும் பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட பெருமான் எங்க இருக்கிறார்? சீர்லிய தன்பொழில், ரொம்ப சிறப்பு வாய்ந்த குளிர்ச்சியை தரக்கூடிய சோலைகள் நிறைந்து காணப்படுகின்ற தில்லை மாநகரில் குடிக்கொண்டிருக்கிறாராம். அங்க என்ன செய்கிறார் அப்படின்னா, நெருப்பை கையில் ஏந்தி நடனமாடி கொண்டிருக்கிறார். அவனை உணர்வது அரிது. அப்படியெல்லாம் எளிதில் அவனை உணர்ந்திட முடியாது. அப்படியெல்லாம் எளிதில் முந்தைய பாடல்ல அப்படியெல்லாம் எளிதாக அவனை அறிந்திட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாடல்ல அப்படியெல்லாம் எளிதில் அவனை உணர்ந்து விட முடியாது, உணர்வு அரிதே அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல கூறுகிறார். அடுத்து, அறிவையோர் கூறு உகந்தான் அழகன் எழில் மால் கரியின் உரிவை நல் உத்தரியம் உகந்தான் உம்பரர் தம்பிரான் புரிபவர்க்கு இந்நருள் செய் புலியூர் திரு சிற்றம்பலத்து எரிமகிழ்ந்து ஆடுகின்ற எம்பிரான் என் இறைவனே. என்னுடைய இறைவன், நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இறைவன் எங்கள் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பெண்ணுக்காக தன்னுடைய ஒரு பாகத்தை தனது ஒரு பாகத்தை ஈந்தவன். அது மட்டும் இல்ல, பெண்ணிடத்தில் ஒரு பாகத்தை ஈந்த மென்மையானவன் நீங்க நினைச்சுக்காதீங்க. யானையின் தோலை உரித்து மேல் ஆடையாக போர்த்தியவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அது மட்டும் இல்ல, நீதான் எங்களுக்கு உற்ற கதின்னு நினைத்து அவனடியே சென்று வணங்கும் அடியவர்களுக்கு இன்னருள் புரிபவன், அவர்களுக்கு வேண்டியதை வணங்கக்கூடியவன் எங்கள் பெருமான். அவன் புலியூர் சிற்றம்பலத்தில் எரிமகிழ்ந்து மகிழ்ச்சியா பெருமான் அனலை கையில் ஏந்தி ஆடிக்கொண்டிருக்கிறானாம். அவன்தான் எங்கள் இறைவன் அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாடலில் அருளி செய்துள்ளார். அடுத்து 5வது பாடல், இறைவனை என் கதியை என் உள்ளே உயிர்ப்பாகி நின்ற மறைவனை மண்ணும் விண்ணும் மலிவான் சுடராய் மலிந்த சிறையணி வண்டு அறையும் தில்லை மாநகர் சிற்றம்பலம் நிறையணியாம் இறையை நினைத்தேன் இனி போக்குவனே. அவனை நினைச்சிட்டேன், இனி அந்த நினைக்க ஆரம்பிச்சுட்டேன், இனி அவனை நினைக்காம இருக்கவா போறேன், இல்ல அந்த எண்ணத்தையே நான் போக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல ரொம்ப அற்புதமா சொல்றார். அதாவது, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மாணிக்க வாசகர் கூறியது போல, இங்க அவரை நினைச்சிட்டேன், இனி அந்த எண்ணத்தை நான் போக்க மாட்டேன், என்னாலும் அவரை நினைத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். இறைவனை என் கதியை, நான்
பற்றுக்கோடாக கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய இறைவன். அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? என்னுடைய உடலினுள் கலந்து மூச்சாகி மறைந்திருக்கிறான். ஏன்னா நம்முடைய மூச்சை நம்மளால பார்க்க முடியும்னா முடியாது. அது போல இறைவன் நம்முள் கலந்து மறைந்து இருக்கிறானா. அதுதான் மறைவனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்ணும் விண்ணும் மலிவான் சுடராய் மலிந்தார். மண்ணுலகும் விண்ணுலகும் பறந்து விரிந்து இருக்கிறார் நம்முடைய பெருமான். அவன் சிறகுகள் அதிகமாக கொண்ட வண்டுகள் சூழ்ந்து மொய்க்கின்ற சோலையை கொண்ட தில்லை மாநகரில் எழுந்தருளி இருக்கிறான். அவனை என்னுடைய மனம் நினைத்து விட்டது, இனி எப்பொழுதும் நினைக்காமல் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றான். அடுத்து 6வது பாடல். நினைத்தேன் இனி போக்குவனோ. முன்னைய பாடல்ல நினைத்தேன் இனி போக்குவனேன்னு சொன்ன அதே வரி எடுத்து இந்த பாடல்ல வைத்து நினைத்தேன் இனி போக்குவனோ நிமல திரளை நினைப்பார் மனத்தினுள்ளே இருந்த மணியை மணி மாணிக்கத்தை கனைத்தெளியும் களனி கணங்கதிர் உன் பவளம் சினத்தொடு எரியும் தில்லை மாநகர் கூத்தனே. அதாவது கூத்தனையே நினைத்தேன் இனி போக்குவனும். இந்த கூத்தனையே அப்படிங்கிற அந்த சொல்லை எடுத்து அந்த முதல் வரியோட சேர்க்கும் பொழுது கூத்தனையே நினைத்தேன் இனி போக்குவனும். தில்லை மாநகரில் நடனம் புரிந்து கொண்டிருக்கும் இந்த ஒப்பற்ற பெரும் கருணையாளனை நான் நினைத்தேன், இனி அந்த எண்ணத்தை போக்குவதில்லை. அவன் யார் தெரியுமா? நிமல திரள் அப்படின்னா அவரை எந்த ஒரு பாசமும் பற்றாது, மலங்களற்றவன், நிர்மலன் இல்லையா? அப்படிப்பட்ட மலங்களற்றவன் அவர். அவனை நினைப்பவர்கள் மனத்துக்குள் மாணிக்கம் எப்படி ஒளி வீசுமோ அது போல ஒளி வீசுபவன். ஏன்னா குன்றாத ஒளியை வீசக்கூடியது மாணிக்கம். அது போல பெருமான் அவனை நினைத்து கொண்டே இருந்தால் நமக்கு குன்றாத அருள் புரிந்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறதுதான். நினைப்பார் மனத்தினுள்ளே இருந்த மணியை மணி மாணிக்கத்தை மணி போல ஒளி வீசுகிறார். எப்படி? அவர் மாணிக்கம், அதனால அவர் மணி போல ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார், மாணிக்கத்தை போல ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார். அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த தில்லை நகர் இருக்கிறது இல்லையா, அதுல அந்த களனியில வரும் நீர், பவளம், பொன் இவற்றையெல்லாம் அது செல்லும் வழியில் அப்படியே சினத்துல எப்படி வீசிட்டு போறோம் அந்த மாதிரி அந்த நீர், பவளம், பொன் இவற்றையெல்லாம் வீசிக்கொண்டு போகுதான். அங்க என்னுடைய கூத்த பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனும் நினையும் நினைப்பை நான் போக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார். அடுத்து 7வது பாடல். கூத்தனை வானவர்தம் கொழுந்தாய் எழுந்த மூத்தனை குருவின் முதலாகி நின்ற ஆத்தனை தான் படுக்கும் அந்தனர் பிள்ளை அம்பலத்துள் ஒத்த நின்றாடுகின்ற எம் பிரானடி சேர்வன் கொழோ. இவர் இந்த இதுல முரண்பட எப்பொழுதுமே நிறைய நமக்கு திருமுறை பாடல்கள்ல கிடைப்பது இதுதான். அவர் உருவமா இருப்பார், அருவமாவும் இருப்பார். அவர் ரொம்ப இளமையாவும் இருப்பார், எல்லாத்துக்கும் மூத்தவனா இருக்கக்கூடியவரும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி பொருள்படக்கூடிய அவர் பழையும் ஆனாலும் அவர் புதியும், இப்படி முன்னும் பின்னுமா மாத்தி மாத்தி சொல்லக்கூடிய அந்த, அதாவது இப்படித்தான் அவர் நம்ம வர்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சொற்றொடர்களை நம்ம வெவ்வேறு விதமா நம்ம பெருமான நம்மளுடைய ஆசிரியர்கள், திருமுறை ஆசிரியர்கள் எல்லாம் வணங்கி இருக்காங்க. அது போல ஒரு பாடல் தான் இதுவும். கூத்தனை நடனம் ஆடிக்கொண்டிருப்பவனே, வானவர்த்தம் கொழுந்தே, அயவர்களுக்கெல்லாம் கொழுந்து போன்றவனே. கொழுந்துனா இளமையானவன் அவன். இப்படி கொழுந்து பசுமையா இளமையா இருக்கும், அது போல கொழுந்து போன்றவன். அதனால நீங்க எங்களுடைய பெருமான் இளமையானவன், ரொம்ப சின்ன பையன் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. மூத்தனை, எல்லாருக்கும் முன்னோன் காண்க அப்படின்னு சொல்லுவார் நம்மளுடைய மாணிக்க வாசகர். அதே போல பழையோன் காண்கன்னு சொல்லுவார் இல்லையா? அதே போல மூத்தன். ஏன்னா இந்த ஒளிக்காலம் முடிந்த பிறகு அவரிடமிருந்து எல்லாமே பிறக்குது. அப்படி பிறக்கும் பொழுது அவர் தானே மூத்தவரா இருக்க முடியும். இப்போ மூத்தனை குருவின் முதலை படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மா, மால், உருத்திரன், இவங்க மூவருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் குருவின் முதலை. அப்ப
அப்படி முதலாகி நிற்கின்றவன் ஆத்தன் அப்படின்னா ஆணைந்து ஆடுகின்றவன். அவனை அந்தணர்கள் வாழ்த்தி வணங்குகிறார்கள். எங்க அப்படின்னா தில்லை அம்பலத்துள். அப்படிப்பட்ட அந்த அம்பலத்துள் ஒத்தன் என்று ஆடுகின்ற பெருமான் விரும்பி நடனம் புரிந்து கொண்டிருக்கிறானா, அவனுடைய திருவடியை சென்று சேர்வது எப்பொழுது? எப்போ நான் அவனுடைய அந்த நடனமாடி கொண்டிருக்கின்ற திருவடியை சென்று பார்ப்பேன், எப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அந்த பெண் கூறும்படியா இருக்கு. 8வது பாடல். சேர்வன் கொலோ அன்னை நீர் சேர்வன் கொலோ திகழும் மலர் பாதங்களை ஆர்வம் கொல தழுவி அணி நீர் என் முளை கனிய சீர் வங்கம் வந்த அணவும் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏர்வங்கை மான்மரியன் எம்பிரான் என்பால் நேசனையே. இங்க பெருமான் யார் தெரியுமா? என் மீது அன்பு கொண்டிருப்பவன், என்பால் நேசனையே. அவனை எப்போது நான் அன்னை மீர் அப்படின்னா அன்னையே, இப்ப அன்னை கிட்ட சொல்ற மாதிரி என்பால் நேசம் கொண்டிருப்பவன் மான் அழகிய தன்னுடைய திருக்கைகளில் மான்மரி ஏந்தி இருப்பவன். அவன் தில்லை சிற்றம்பலத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கிறான். அவனை சென்று தரிசித்து அவனுடைய திருவடியை அணைக்கும் பொழுது, அந்த திருவடியை எடுத்து தலையார வைத்து அப்புறம் அணைக்கும் பொழுது அந்த திருவடியில் இருக்கிற திருநீர் எப்பொழுது என் மார்பின் மீது படும், அந்த நாள் எப்பொழுது வரும் அன்னையே சொல் அப்படின்னு சொல்லி ஆற தழுவி தழுவி அப்படி சொல்லுவாங்க. ஆர்வம் அப்படிங்கிறது நமக்கு பிடிச்ச ஒன்ன செய்யும் பொழுதுதான் நமக்கு அந்த ஆர்வம் என்றது வரும். இப்ப ஆர்வத்தோடு பெருமானுடைய திருவடியை தழுவும் போது அந்த திருநீர் எப்பொழுது என் மார்பில் படியும் அப்படின்னு கேட்கிறான் இந்த பெண். இவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் பாருங்க. அடுத்து 9வது பாடல். நேசமுடையவர்கள் நெஞ்சுலே இடம் கொண்டு இருந்த காய் சின மால் உடையூர் கண்ணுதலை காமரு சீர் தேசமிகு புகழோர் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஈசனை எவ்வுயிர்க்கும் எம் இறைவன் என்று ஏத்துவனே. இவ்வளவு நேரமும் தான் பெருமான் மீது கொண்ட காதலை மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டிருந்த பெண் இப்பொழுது எல்லாவர்களுக்கும் அவன்தானே தலைவன், எனக்கு மட்டுமே தலைவன் இல்லையா, எல்லாருக்கும் அவன்தான் தலைவன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொதுப்பன்மையை சொல்லி அவனை வாழ்த்துகிறார். நம்ம பெருமானை நினைந்து அவன் மீது அன்பு கொண்டிருந்தால் இந்த உள்ளத்தில் பெருமான் நிறைந்திருப்பானாம். அதாவது நேசமுடையவர்கள் நெஞ்சுலே இடம் கொண்டிருப்பவர் அவர். ஆனா சினம் கொண்ட விடையை எருதை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கிறான், நெற்றி கண்ணை கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமானை விரும்பத்தக்க அந்த தில்லை மாநகருள் புகழ் வாய்ந்தவர்கள், அதாவது அந்தணர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், அப்புறம் மறையோர்கள், வேதத்தை படித்தவர்கள், அப்புறம் சான்றோர்கள், இவர்கள் எல்லாம் அந்த தில்லை மாநகரில் வாழ்கிறார்களாம். அங்க பெருமான் நடனமாடுகிறார். அவன் யார் தெரியுமா? எல்லா உயிர்களுக்கும் தலைவன் அப்படின்னு அவரை சொல்லி நான் வாழ்த்துவேன். தில்லைக்கு சென்றால் அவரை எல்லா உயிர்களுக்கும் எம் இறைதான் தலைவன் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துவேன் அப்படின்னு 9வது பாடல்ல அந்த பெண் கூறும்படியா இருக்கு. அடுத்து 10வது பாடல். இறைவனை ஏத்துகின்ற இளையாள் மொழி இன் தமிழால் மறைவல நாவலர்கள் மகிழ்ந்தேத்து சிற்றம்பலத்தை அரை சென்னல் வான் கரும்பின் அணி ஆலைகள் சூழ் மகிழை மறைவல ஆலி சொல்லை மகிழ்ந்து ஏத்துக வான் எளிதே. அதாவது இறைவனை இந்த பெருமானை ஏத்துகின்ற வாழ்த்தும்படியாக அமைந்த இந்த பாடல்கள் ஒரு பெண் கூறும்படியாக அமைந்தது. இத மனதார படிப்பவர்களுக்கு, மகிழ்ந்து படிப்பவர்களுக்கு, அந்த மயிலையில செந்நெல் வயல் இருக்காமா, அதுக்கப்புறம் கரும்பு ஆலைகள் இருக்கா. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மயிலையில் மறைபல ஆலி, மறைகளையெல்லாம் கற்று உணர்ந்த திருவாளி அமுதனாராகிய நான் பாடிய இந்த 10 பாடல்களையும் மகிழ்ந்து ஏத்துபவர்களுக்கு வான் எளிது அப்படின்னா மகிழ்ச்சியோடு பாடுபவர்களுக்கு சிவலோகம் எளிதாக கிட்டும் என்று இந்த பதிகத்தின் பலனாக கூறி பதிகத்தை நிறைவு செய்கிறார்.
என்று கூறி இன்றைய நம் சிந்தனையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.